கார்த்தி தீபா இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானியான எபிசோட் வந்திருக்கு. எதுவுமே கனவு இல்லை, எல்லாமே உண்மைங்கிறது தான் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. ரியா, ரம்யா, தீபா 3 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரியாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. ஐஸ்வர்யா வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ரியா வந்து போயிட்டா, இனிமேட்டு கவலை இல்லை. சாரிம்மா, நான் வந்து இது மாதிரி பண்ணுவேன்னு எதிரே பார்க்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் வந்து தீபா தானே. ரம்யா வந்து ரியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல ரம்யா, எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை. நீ நல்லா இருந்தால் போதும், எனக்கு கவலையும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கைமாறு மட்டும் பண்ணிடு. நம்மளோட எதிரி தீபா வந்து பத்திரமா வந்து என் கூடயே அமுச்சு வச்சிரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா மட்டும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து இது எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து மல்லு கட்டுறாங்க ரம்யாவோட. கார்த்தி போட்ட மோதிரம் அங்கே வந்து கீழே வந்து விழுந்துடுது. இதை வந்து சரியாக வந்து கவனிக்கலை நம்ம தீபா. அங்கேருந்து கொடுக்கணுன்னு வெளியில் இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தியும் ஒரு பக்கம் வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. வந்தோன்னே ஒரு கோயில் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல வழி காட்டணும். தீபா ரொம்ப வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டாங்க. இனிமேட்டு அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. நீங்கள் தான் பத்திரமா அவங்களுக்கு துணையாக இருக்கணுங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அதிகாரி இருக்காங்களே, கார்த்தியோட ஃப்ரெண்டு சரவணன், அவர் வந்து ரியா வந்த காரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இதை வந்து கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியும்னு சொன்னோன்னே கார்த்தி வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப மரியாதையாக தாலியை என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க. நீ கேட்டால் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ரம்யா வந்து தீபா கிட்ட வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து அப்படியே கீழே வந்து லைட்டாக ஸ்லிப்பாக வராங்க. ரம்யா வந்து தீபா கையை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ரம்யானா எப்போதும் யாரும் வாழ்க்கை வந்து கொடுத்ததா இருக்கக்கூடாது, சரியா? நான் போகிறத நினச்சி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி தீபாவிலேருந்து கையை வந்து எடுத்துட்டாங்க நம்ம ரம்யா. தீபா வந்து அப்படியே வந்து கத்துறாங்க. ரம்யா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இது மாதிரிலாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல தீபா பின்னாடியே வந்து நைஸாக வந்து வராங்க, சத்தமே போடாமல். அப்படி வந்து தீபாவையும் வந்து ரம்யா இருக்கிற இடத்துக்கே வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க போல இருக்கு. ஐஸ்வர்யா அந்த இடத்துல அப்பாடா, இனிமேட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சா போதும். எல்லாரும் வந்து போயிட்டாங்க. இனிமேட்டு அந்த வீட்டோட ராஜ்யமே என் கையில் தான் இருக்குது. அபிராமியோட ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு தான் வரப்போகுது. இன்றைக்கி நான் நல்லா நிம்மதியாக வந்து தூங்குவேன். எங்கள் அம்மாவை கூடிய சீக்கிரம் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாமல் கார்த்தி வந்து வேக வேகமாக வந்து இறங்குறாங்க. இது ரம்யாவோட காருன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே வந்து தேட முடியும், இல்லாட்டி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிகாரி சொன்னோன்னே இதுதான் ரம்யாவோட காரு, தீபாவோட மாலை வந்து இங்கே இருக்கு பாருங்க. அப்படிங்களா? அப்போனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் வந்து நம்ம கார்த்தி, சரவணன் கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க வேறு பக்கமாக வந்து போயிட்டாங்க போல இருக்குது அந்த இடத்துலேருந்து. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து ரியா இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. கார்த்தி இவங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே. இங்கே ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, அதில் ஏதோ பிரச்சனையாயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரவணன் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து சுற்றி சுற்றி வந்து தீபா எங்கே போனாங்கன்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து கீழே பார்க்குறாங்க நம்ம கார்த்தி. அந்த மோதிரம் வந்து கையில் வந்து வந்துருச்சு கார்த்திக்கிட்ட. தீபாவும் இங்கே தான் சார் இருந்திருக்காங்க. அப்போனா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. தீபா வந்து ஓடலான்னு பார்த்துருக்காங்க. அவங்க கையிலேருந்து மோதிரம் கீழே விழுந்திருக்குன்னா இங்கேருந்து ரம்யா தான் வந்து துரத்திட்டு போயிருக்கணும். வேறு லொக்கேஷனில் வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அம்மாவுக்கு வந்து முடியல கார்த்தி, நீ வரியா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. நீங்கள் சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னோன்னே சரி சார் நீங்கள் பார்த்துக்கோங்க சார், கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து வராங்க. நம்ம கார்த்தி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்திக்கலான்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அத்தைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறப்ப தர்மலிங்கமும் ஜானகியம்மாவிலையும் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து அந்த ஜோசியர் வந்து சொன்னாப்புல. இப்போ அதுபடியே நடந்திருக்குன்னா நான் என்னத்தை சொல்கிறது? இந்த விஷயத்த நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட வந்தோன்னே சொல்லணுங்க, இல்லாட்டி தப்பெல்லாம் நம்ம மேரில் வந்து ஆன மாதிரி ஆகிடும். நம்ம அபிராமி அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லும் போதே வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும். சரவணன் வந்து சுற்றி சுற்றி வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல.
ஏடா அது ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து ஒரு சித்தரை வந்து காட்டுறாங்க. அந்த சித்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேட்டு தான் கதையே ஆரம்பம், எல்லாரும் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இனிமேட்டு தான் வந்து புது வகையான துவக்கம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க. அவங்கள சுற்றி வந்து கேமரா வந்து மூவ் பண்ணுறதுனால அப்படியே அவங்க சுற்றுற மாதிரி சூப்பராக வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து வந்துடுறாங்க அபிராமி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யாலேருந்து எல்லாரும் எதுவுமே தெரியாத போல் வந்து கேட்குறாங்க. என்னப்பா போனியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு ரியாவுக்கு நடந்தது விஷயத்த சொன்னாலும் வேறு எந்த விஷயத்த சொன்னாலும் இவங்க வந்து பயப்படுவாங்க. நானும் தேடி பார்த்தேன், அவங்க கூடிய சீக்கிரம் வந்து மாட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் வந்து கார்த்தி மட்டும் சொல்லிடுறாங்க. நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே வந்து அபிராமி அம்மா பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கள அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி தீபா தீபாங்கிற மாதிரி தாரக மந்திரம் போல் சொல்லிகிட்டு இருக்காங்க அபிராமி அந்த இடத்துல.